ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆக்சுவலா நிறைய பேர் என்ன திங்க் பண்றாங்கன்னா, மார்க்கெட்டிங் இஸ் எக்ஸ்பென்சிவ். சோ நான் மார்க்கெட்டிங் பண்ண நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும், என்கிட்ட ஸ்பெண்ட் பண்றதுக்கு மணி இல்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் திங்க் பண்றாங்க. பட் மார்க்கெட்டிங் வந்து ஜீரோ ரூபாயில இருந்து கூட ஸ்டார்ட் பண்ண முடியும். சோ இன்னைக்கு இதுல எப்படி ஒரு ஜீரோ காஸ்ட் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்றது, அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் என்னெல்லாம் இருக்கு, அதை எப்படி என்னோட பிசினஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றது, அதை பத்தி இன்னைக்கு கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னோட சேனலுக்கு வரதா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்ட் வீடியோஸ் மட்டும் தான் நம்ம சேனல்ல கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்ண பார்த்தோம்னா, உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதை நம்ம சேனல்ல மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் குறித்து ஏதாச்சும் இருந்தா டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் என்ன திங்க் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சோ மார்க்கெட்ல நான் நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். சோ டிஜிட்டல் மார்க்கெட் நிறைய கேம்பெயின்ஸ் ட்ரை பண்ண வேண்டியதா இருக்கும். ட்ரெடிஷனல் மார்க்கெட்ல நான் நிறைய மணி இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். சோ மார்க்கெட்டிங் இஸ் எக்ஸ்பென்சிவ். சோ இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணுவாங்க. சோ நான் இன்னைக்கு சொல்ல போற இந்த 5 ஸ்ட்ராட்டஜி மட்டும் உங்க பிசினஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணா மட்டும் போதும், உங்களுக்கான லீட் ஜென்ரேஷன் மிஷினை நீங்க கிரியேட் பண்ண முடியும். சோ 5 ஸ்ட்ராட்டஜி வந்து யாருக்கெல்லாம் சூட் ஆகும் போதா, நீங்க ஆல்ரெடி மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்ல இதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறதுனாலும் சரி, இல்ல உங்க பிசினஸ் நீங்க சிங்கிள் ஹேண்ட்ல ரன் பண்ணிட்டாலும் சரி, இந்த 5 ஸ்ட்ராட்டஜி மட்டும் ஃபர்ஸ்ட் உங்க பிசினஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணா ட்ரை பண்ணலாம் கைஸ். சோ இந்த 5 ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஜீரோ ரூபி மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறதா இருந்தா இந்த 5 ஸ்ட்ராட்டஜி வந்து உங்க பிசினஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டமர் ரெஃபரன்ஸ். சோ இங்க கஸ்டமர் ரெஃபரன்ஸ் நான் எதை சொல்றேன்னா, ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் கிளைண்ட் கிட்ட போயிட்டு நீங்க ரெஃபரல் கேட்கறது கிடையாது. சோ அது வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த சிஸ்டம் வந்து ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கும். பட் நம்ம இன்னைக்கு பண்ண போறது வந்து கஸ்டமர் ரெஃபரல் சிஸ்டத்தை டிசைன் பண்ணணும். சோ உங்க ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை யாராச்சும் ரெஃபர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு என்ன நீங்க பெனிஃபிட்ஸ் தருவீங்க, அவங்களுக்கு என்ன கேஷ்பேக் தரீங்க, அவங்களுக்கு என்ன வேல்யூ நீங்க ஆட் பண்ண போறீங்க. சோ இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் டிசைன் வந்து நீங்க ரெடி பண்ணும், அதாவது கஸ்டமர் ரெஃபரல் டிசைன் ரெடி பண்ணும். ஒன்ஸ் உங்க பிசினஸ்க்காக ஒரு ரெஃபரல் டிசைன் ரெடி பண்ணிட்டா அதை வந்து நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணணும். சோ இதுக்கு தேவையான ஒரு கிரியேட்டிவிட்டி. சோ கரெக்டான ஒரு டிசைனை மேக் பண்ணிட்டு அதுக்கான வேல்யூ அந்த கஸ்டமர் வந்து ரெஃபர் பண்ணா அவருக்கு என்ன வேல்யூ நீங்க ஆட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு செட் பண்ணிட்டு ப்ராப்பர் கம்யூனிகேஷனோட இது மேக் பண்ணீங்கன்னா, ஸோ இந்த ரெஃபரல் ப்ரோக்ராம் உங்களுக்கு கண்டிப்பா வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க டிசைன் பண்ண வேண்டியது கஸ்டமர் ரெஃபரல் வந்து சிஸ்டத்தை டிசைன் பண்ணணும். இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் ஒய்சினா ஒன்றும் இல்லை, யுவர் கான்டாக்ட். ஸோ உங்க கான்டாக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய பேர் வச்சிருப்பீங்க. உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கான்டாக்ட் இருக்கும், ரிலேஷன்ஷிப் கான்டாக்ட் இல்லை, உங்க ஆர்கனைசேஷன் கான்டாக்ட் இருக்கும், இல்ல சோஷியல் குரூப் கான்டாக்ட்ஸ் இருக்கும், இல்ல சோஷியல் மீடியா உங்களுக்கு ஆல்ரெடி ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அந்த மாதிரி சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கும் இவங்க கிட்ட இருக்க கான்டாக்ட், அதாவது உங்க கான்டாக்டுக்கும் உங்க பிசினஸ்க்கும் ரிலவெண்டான சில பீப்புள்ஸா இருப்பாங்க. அவங்கள கான்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து எப்படி பிசினஸ் ஜென்ரேட் பண்ணலாம் அதுதான் பார்க்கணும். ஸோ இது வந்து பார்த்தா நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜோ பர்த்டே இன்விடேஷனோ நார்மலா வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து நம்ம நார்மலா ஒரு இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணும்போது 1000+ காப்பீஸ் பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ அந்த 1000+ காப்பீஸ் யாராருக்கோ கொடுக்குறோம். அதே மாதிரி தான் உங்ககிட்ட இருக்க கான்டாக்டை கரெக்டா ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த கான்டாக்ட்ல நம்ம பிசினஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சொல்லிட்டு அந்த கான்டாக்ட் மட்டும் நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்க பிசினஸ் வந்து ரீச் அவுட் பண்ணலாம். சில பேர் சோஷியல் மீடியா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா சில சில ஃப்ரெண்ட்ஸ் கூட டைப்ல இருப்பாங்க. அந்த லிங்க் ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா லிங்க்டின்ல வந்து பார்த்தா நீங்க நிறைய கான்டாக்ட் வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களே டைரக்டா நீங்க பேச முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் உங்க கான்டாக்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. உங்க கான்டாக்ட்ல இருக்கவங்க ஸோ உங்க பிசினஸ்க்கு எந்த அளவு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா போதும். அது வந்து நமக்கான ஒரு ஜென்ரேஷன் லீடை வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ செகண்ட் ஒன் நீங்க பண்ண வேண்டியது யுவர் கான்டாக்ட். உங்க கான்டாக்ட் வந்து நீங்க செக்ரிகேட் பண்ணணும். ஸோ உங்க கான்டாக்ட்ல யாரெல்லாம் வந்து உங்க பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்ற பர்சனா இருக்காங்க அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அவங்க கிட்ட வந்து நீங்க பிசினஸ் பிச் பண்ணணும். அந்த பிச் மட்டும் பண்ணா போதும் உங்க பிசினஸ்க்கான லீடை வந்து இங்கே ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இதான் வந்து செகண்ட். தேர்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து கண்டென்ட் மார்க்கெட்டிங். இன்னைக்கு இருக்கிற ரியல் வேர்ல்ட்ல நீங்க கண்டென்ட் மார்க்கெட்டிங் பண்ணலனா உங்க பிசினஸ் ஆட்டோமேட்டிக்கா படுத்துரும் கைஸ். ஸோ நான் ஓப்பனா சொல்றேன். ஸோ கண்டென்ட் மார்க்கெட்டிங் மட்டும் பண்ணலனா உங்க பிசினஸ்க்கான ரீச் வந்து கண்டிப்பா இருக்காது. ஸோ இன்னைக்கு வந்து டுடே வேர்ல்ட் எல்லாருக்கிட்டையும் வந்து மொபைல் போன் இருக்கு. எல்லாருமே வந்து பார்த்தா மொபைல் போன் வச்சு என்னவோ பண்றாங்க. ஸோ நீங்க வந்து உங்க பிசினஸ்க்காக கண்டிப்பா கண்டென்ட் மார்க்கெட்டிங் பண்ணி ஆகணும். ஸோ அது எந்த மாதிரி கண்டென்ட் மார்க்கெட்டிங் இருந்தாலும் சரி, அது டெக்ஸ்ட் பேஸ்ட் கண்டென்ட் மார்க்கெட்டிங் இருந்தாலும் சரி, இல்ல வீடியோ பேஸ்ட் கண்டென்ட் மார்க்கெட்டிங் இருந்தாலும் சரி, உங்க டார்கெட் ஆடியன்ஸ்க்கு அந்த மாதிரி நீங்க வந்து கண்டென்ட் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். இன்கேஸ் நீங்க கண்டென்ட் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணலனா உங்க பிசினஸ் ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் மறந்துடுவாங்க. ஸோ அதனால கண்டிப்பா வந்து நீங்க கண்டென்ட் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த கண்டென்ட் வந்து எப்படி இருக்கலாம் பார்த்தீங்கன்னா, அந்த கண்டென்ட் வந்து உங்களோட டார்கெட் ஆடியன்ஸோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அவங்களுக்கான பெயின் பாயிண்ட்ஸை நீங்க சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு என்ன நீடோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். பிளஸ் இன்னைக்கு என்ன ட்ரெண்டா போயிட்டு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்க பிசினஸ் கண்டென்ட்டை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ரீல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ரீல்ஸ் வந்து ஆல்ரெடி ட்ரெண்டிங் டெம்ப்ளேட் வச்சு அவங்க பிசினஸ் ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க ட்ரெண்ட்ஸை ஃபாலோ பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து நீங்க ஒரு பிசினஸ் ஓனர் தான் நான் எப்படி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா,
உங்க பிசினஸ் ஓனர்ஸா நீங்க வந்து இந்த ட்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்க பண்ண வேண்டாம். உங்க பிசினஸ் வந்து பார்த்தா நீங்க என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்றீங்க, என்ன பெயின் பாயிண்ட்ஸ் சால்வ் பண்றீங்க, அவங்க கஸ்டமரோட நீட்ஸ் என்ன சால்வ் பண்றீங்க. இந்த மாதிரி வந்து நாங்க நிறைய டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணிருக்கோம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆர்கிடெக்ட்லாம் ஒர்க் பண்ணிருக்கேன். சோ அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த ரீல்ஸ் டான்ஸ் ஆடி ரீல்ஸ் போட அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. கஸ்டமருக்கு என்ன மாதிரி வேல்யூ ஆட் பண்ணலாம், என்ன மாதிரி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணலாம் சொல்லிட்டு அதை பத்தி ரெகுலரா பேசுவோம். சோ இந்த மாதிரி கண்டென்ட் நீங்க ஒரு பிசினஸ் மேக் பண்ணலாம். இல்ல எங்க டீம் இருக்குன்னா நீங்க கண்டிப்பா வந்து ட்ரெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணலாம். ட்ரெண்ட்ஸ் இப்ப என்ன ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணலாம். சோ சில டீம்ஸ் வச்சு உங்க கிரியேட்டிவா வந்து கண்டென்ட் மேக் பண்ணலாம். சோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்க பிசினஸ் நீங்க கம்பல்சரி இம்ப்ளிமெண்ட் பண்ணியாகணும். சோ நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருந்தாலும் சரி, இல்ல பிசினஸ் ஓனர் உங்ககிட்ட டீமா இருந்தாலும் சரி, இதை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணியாகணும். இதை ரெகுலர் பேஸ்ல ஒர்க் பண்ணணும். ஸோ ரெகுலர் பேஸ்ல ஒர்க் பண்ண மட்டும்தான் உங்களுக்கான விசிபிள் கிடைக்கும், உங்களுக்கான கிரெடிபிலிட்டி கிடைக்கும், உங்களுக்கான ரீச் கிடைக்கும். ஸோ இதை மட்டும் நீங்க கரெக்டா மஸ்ட் ஃபாலோ பண்ணணும் உங்க பிசினஸ் ஸ்ட்ராட்டஜில. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப 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 முக்கியம். ஸோ இது வரைக்கும் நீங்க ஸ்டார்ட் பண்ணாம இருந்தா தயவு செஞ்சு உங்க பிசினஸ்க்காக கண்டென்ட் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. எது அது லிங்க்டின்லாம் இருக்கலாம், இல்ல இன்ஸ்டாகிராமா இருக்கலாம், இல்ல வந்து பார்த்தா ஃபேஸ்புக்கா இருக்கலாம். லிங்க்டின்னா நீங்க ப்ரொஃபஷனல் கனெக்டுக்காக நீங்க பண்ணலாம். ஸோ இதுவே நீங்க இன்ஸ்டாகிராம்னா உங்களோட பிசினஸ் ரீச்சுக்காக கண்டிப்பா பண்ணலாம். உங்ககிட்ட டீம் தான் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்ஸ். ஸோ அந்த ட்ரெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க ரீல்ஸ் வந்து மாடிஃபை பண்ணலாம் கைஸ். ஸோ கண்டென்ட் மார்க்கெட்டிங் இது வரைக்கும் நீங்க பண்ணாம தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்பாயிண்ட் சேனல் பார்ட்னர். இது என்ன சேனல் பார்ட்னர் பாத்தீங்கன்னா, சோ நிறைய பேர் திங்க் பண்ணுவாங்க என்கிட்ட பிசினஸே இல்ல, நான் வந்து ஒரு பெரிய பிராண்டே கிடையாது, சோ நான் வந்து ஒரு சின்ன பிசினஸ் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், என்னோட பிசினஸ் இப்பதான் 1 இயர் ஆயிருக்கு, நான் இப்பதான் ஸ்டார்டே பண்ண போறேன், நான் எப்படி வந்து சேனல் பார்ட்னர் பில்ட் பண்றது. சோ எல்லாருமே இதுதான் தப்பு பண்றாங்க. சோ உங்ககிட்ட நீங்க ஒரு பிசினஸ் வச்சிருந்தா அதுக்கான கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்க, ஹோல்சேலர்ஸ் இருப்பாங்க, டீலர்ஸ் இருப்பாங்க, பிரான்சைஸ் பண்றவங்க இருப்பாங்க. சோ இவங்களை நீங்க ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட வந்து எப்படி உங்களோட பிசினஸ் வந்து இந்த மாதிரி ஏஜென்ட் மூலமா சேல் பண்ணலாம், இல்ல ஹோல்சேலர்ஸ் மூலமா சேல் பண்ணலாம் சொல்லிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணணும். பிகாஸ் பி பர்சிஸ்டன்ஸ் அண்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் கிளைண்ட். உங்களோட கிளைண்ட் ஃபர்ஸ்ட் கிளைண்ட் வர வரையும் நீங்க இந்த மாதிரி பிச் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ உங்க பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ சில பேர் தான் இன்சூரன்ஸ் சேல் பண்ணும், அவங்க கிட்ட வேற ஏதாச்சும் கொடுத்து சேல் பண்ண சொல்லலாம். ஸோ ஹோல்சேலர்ஸ் உங்களோட ப்ராடக்ட் வந்து ஹோல்சேலர்ஸ் மூலமா சேல் பண்ணலாம், அவங்களுக்கு வந்து சில பர்சன்ட் சர்டன் கமிஷன் கொடுத்து அவங்க கிட்ட சொல்லலாம். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஸோ அவங்க கிட்ட பேசி உங்க ப்ராடக்ட்டை வந்து எப்படி கொண்டு போகலாம் சொல்லிட்டு திங்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்க பிசினஸ் பத்தி உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் தெரியும். ஸோ அதுக்கு ப்ராப்பரான ஏஜென்ட் பிக்ஸ் பண்ணலாமா, இல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் பிக்ஸ் பண்ணலாமா, இல்ல ஹோல்சேலர்ஸ் பிக்ஸ் பண்ணலாமா, இல்ல டீலர்ஸ் பிக்ஸ் பண்ணலாமா. ஸோ யாரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க திங்க் பண்ணிட்டு அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் பிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பி பர்சிஸ்டன்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் கிளைண்ட். நீங்க ஃபர்ஸ்ட் கிளைண்ட் எடுக்கிற வரையும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அதுக்கப்புறம் கிளைண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் நீங்க பெரிய ஒரு நெட்வொர்க்கை பில்ட் பண்ணலாம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் நெட்வொர்க் பில்ட் பண்ணலாம், ஹோல்சேலர்ஸ் நெட்வொர்க் பில்ட் பண்ணலாம், இல்ல ஏஜென்ட் பேஸ்ட் நெட்வொர்க் பில்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான சேனல் பார்ட்னர் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணும். அதை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணா அதை நீங்க ரெகுலரா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 3 கால் பேசுங்க. ஸோ நாங்க ப்ராடக்ட் இவ்வளவு சேல் பண்ணிட்டு இருக்கோம், நீங்க சேல் பண்ணி கொடுத்தா உங்களுக்கு இவ்வளவு % கமிஷன் தரும். ஸோ அந்த மாதிரி நீங்க பேஸ் பண்ணுங்க. இது டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஒர்க் அவுட் ஆகும், ஹோல்சேலருக்கு ஒர்க் அவுட் ஆகும். இதுவே நீங்க ஏஜென்ட் பேஸ் பண்ணி போனோம், அதுக்கு அவங்க சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணா போதும். உங்களால ப்ராப்பரான வந்து பாத்தீங்கன்னா உங்க பிசினஸ் வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போது அவங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுதான் வந்து என்னோட 4th ஸ்ட்ராட்டஜி, அப்பாயிண்ட் சேனல் பார்ட்னர். உங்க பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி சேனல் பார்ட்னர் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணணும். அட் லாஸ்ட் பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி. நீங்க எந்த ஒரு பிசினஸ் ரன் பண்ணாலும் சரி ப்ராப்பரா கம்யூனிட்டி வரும். ஸோ நான் ஒர்க் பண்ற என்னோட கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்தா மேக்ஸிமம் நான் வந்து இது வரைக்கும் நான் 25+ கிளைண்ட்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணிருக்கேன். எல்லா கிளைண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தா கண்டிப்பா ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். பிகாஸ் நாளைக்கு வந்து நான் ஒர்க் பண்ணாலும் சரி, அவங்க டீம் ஒர்க் பண்ணாலும் சரி, அந்த கம்யூனிட்டி வச்சு அந்த பிசினஸ் மேனேஜ் பண்ண முடியும். பிகாஸ் அந்த கம்யூனிட்டில அவருக்கு தேவையான டார்கெட் ஆடியன்ஸ் இருக்காங்க, அவருக்கான ரிலவெண்ட் ஆடியன்ஸ் இருப்பாங்க, பிளஸ் அவருக்கான ப்ராடக்ட் செல்லர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதாவது நான் சொன்ன மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர், ஹோல்சேலர் அவெல்லாம் இருப்பாங்க. ஸோ நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரால் வந்து அந்த கம்யூனிட்டி மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு அவர்கிட்ட டீம் இருக்கணும், இல்ல டிசைன் எக்ஸ்பர்ட் இருக்கணும், அதெல்லாம் அவசியமே இல்லை. ஸோ அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டியை மட்டும் பில்ட் பண்ணி அவரோட கொடுத்தா போதும். அவருக்கு தேவையான சேல்ஸோ இல்ல வந்து பார்த்தா வேற ஏதாச்சும் ப்ராடக்டோ அங்க வந்து அவரை பிச் பண்ண முடியும். ஸோ அதனால நான் சொல்றேன், மேக்ஸிமம் நீங்க எந்த பிசினஸ் பண்ணாலும் சரி உங்களால ஒரு கம்யூனிட்டி வந்து பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அது வாட்ஸ்அப்ல இருக்கிற கம்யூனிட்டியா இருக்கலாம், இல்ல ஃபேஸ்புக் குரூப்ஸா இருக்கலாம், லிங்க்டின் கம்யூனிட்டியா இருக்கலாம், டெலிகிராம் கம்யூனிட்டியா இருக்கலாம். ஸோ எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் சரி உங்களோட சோசியல் மீடியா வர லீட்ஸோ பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரீல்ஸ் வர ரீச்சோ எல்லாருமே வந்து ஒரு கம்யூனிட்டிக்கு நீங்க டைப் பண்ணணும். ஸோ அந்த கம்யூனிட்டியை வந்து நீங்க ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம எல்லாமே பண்றது எல்லாமே ஜீரோ காஸ்ட் மார்க்கெட்டிங். ஸோ ஜீரோ காஸ்ட் மார்க்கெட்டிங் நம்ம வித்தவுட் ஸ்பெண்ட் பண்ணாம நம்ம நிறைய போறோம். இங்க நம்ம பண்ண வேண்டிய ஜீரோ ருபி மார்க்கெட்ல நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான 3 விஷயம் என்னன்னா பிராக்டிஸ். நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ கஸ்டமர் ரெஃபரன்ஸ் எப்படிலாம் திங்க் பண்ணலாம், ஸோ மத்தவங்க எப்படிலாம் பண்றாங்கன்னு சொல்லி பார்க்கணும். அப்புறம் கண்டென்ட் மார்க்கெட்டிங், என்ன மாதிரி ரீல்ஸ் போடலாமா, டெக்ஸ்ட் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாமா. ஸோ இந்த மாதிரி நிறைய பிராக்டிஸ் நீங்க எடுக்கணும். நிறைய பிராக்டிஸ் எடுத்தா அதுக்கான எஃபர்ட்டை நீங்க போடணும். பிராக்டிஸ் மட்டும் பார்த்தாது, அதுக்கான எஃபர்ட் டே நைட் ஒர்க் பண்ற மாதிரி எஃபர்ட் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தா சேனல் பண்ண நீங்க பேசி அவங்களை கன்வெர்ட் பண்ற வரைக்கும் நீங்க பொறுமையா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எஃபர்ட் உங்ககிட்ட அதிகமா இருக்கணும்.
பிளஸ் வந்து கரேஜ் அதிகமா இருக்கணும். சோ இதை மட்டும் நீங்க பண்ணிட்டே போதும் உங்க பிசினஸ்க்கான ஜீரோ ருபி மார்க்கெட்டிங் நீங்க ஈஸியா ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னது பிராக்டிக்ஸ், எஃபர்ட் அண்ட் கரேஜ். இது மட்டும் இருந்தா போதும் உங்க பிசினஸ் வந்து நீங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு லீட் ஜென்ரேஷன் மிஷினை ஜென்ரேட் பண்ணலாம். இது முக்கியமான ஒண்ணு கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சி நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் ஒரு 5 நாள் ட்ரை பண்ணிட்டு அடுத்து ஒரு கேப் விட்டு அடுத்த 5 நாள் ட்ரை பண்ணா கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகுது. மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 or 2 month ப்ராப்பரா வந்து நீங்க செட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இது ஒர்க் அவுட் ஆகும். சோ இதை மட்டும் நீங்க உங்க பிசினஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணா போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்க பிசினஸ்க்கான ஒரு ஜீரோ ருபி மார்க்கெட்டிங் வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் கைஸ். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ஒரு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் குரீஸ் ஏதாச்சும் இருந்தா டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஓகே கைஸ், பை பாய்.